நீங்க சொல்லுங்க டியூட். ஹாய் டூட்ஸ், நீங்கள் சொல்லுங்க டூட்ல. இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, நானும் எப்படியாவது ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணணும்னு பார்க்குறேன். பட் எக்ஸாம் வரும்போது இந்த ஒரு விஷயம் என்னை தடுத்துடுதுப்பா. இல்லைனா நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி பயங்கரமாக வந்து மார்க்லாம் எடுக்கலாம் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இனி நம்ம டூட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் யா ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து படிக்கிறதுல மிஸ் ஆயிடுறீங்க. ஆமா கிளாஸ் எல்லாமே அரியர் போயிருது. ஆமா அரியர் போயிருது. ஐயோ, காரணம் ஃபுல்லாவே கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் எதனால கேர்ள்ஸ்ன்றீங்க? கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு நாங்கள் பசங்க வந்து எதுவுமே போடாமல் வந்துடுவோம். கேர்ள்ஸ்லாம் மேக்கப் போட்டு வந்துடுறாங்க. டேய், என்ன பேசுற தம்பி? டேய், இங்க வா. சமகளை டேய், என்னல நீ பாட்டு ஏதாவது பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்க? அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா, பொண்ணுங்க கிளாஸ்ல இருக்காங்க, என் கிளாஸ்ல பொண்ணுங்களே இல்லை, அதான் எங்களுக்கு ப்ராப்ளம். ஐயோ, சோ பொண்ணுங்களே இல்லாதனால தான் நீங்க மார்க் ரெண்டே பேர் தான் மார்க் எடுக்க மாட்டீங்க. மார்க் எடுக்க மாட்டேன்றோம். எல்லாமே எக்ஸாம் ஃபீவர்னு ஒன்று இருக்கு. எக்ஸாம் ஃபீவர் உங்களுக்குலாம் ஃபீவர் வந்தா என்ன வரலன்னா என்ன? கண்டிப்பா வரும், யாருக்கா இருந்தாலும் வந்துடும். நான் நினைக்கவே இல்லையே ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணோன்னு. ஓ, நினைக்கிறது இல்லையா? அதுக்கும் மேலயா? நம்மளாம் பாஸ் ஆனால் போதுன்ற இருக்கிற கேஸ் தானே. ஓகே, ஜஸ்ட் பாஸா? இல்லை, ஒரு 65-70% அவ்வளோதான். 70 போதுமே, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? பாத்தீங்கன்னா நம்ம வந்து யோசிச்சிருப்போம், சரி எனக்காக நம்மளும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் மார்க் எடுக்கலாமே அப்படிலாம் யோசிச்சு வச்சிருப்போம். ஆனால் கடைசி வரைக்கும் அது நடக்காது. எதனால் அந்த ஒரு விஷயம் வந்து தடுக்குது? அந்த ஒரு ஃபோன் கால்க்கா, எக்ஸாம் முன்னா நாள் ஒரு ஃபோன் கால் வரும், மச்சான் நான் படிக்கல நீயும் படிச்சிடாதன்ட்டு. அந்த நட்புக்கு நாங்கள் இணங்கி அதை எடுக்கிறது இல்லை. நட்புக்காகவே நாங்கள் வாழ்றோம்ப்பா அப்படின்னு. அந்த நட்பு தான் முக்கியம். நட்புக்கு நீங்க எவ்வளவு முதலிடம் கொடுக்குறீங்க? ஆமாங்க, என் லவ்வர் மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிச்சே. சரி, ஓகே. ஸோ இதனால தான் பிரச்சனை ஆகுதுன்னு எப்போ கண்டுபிடிச்சிங்க? எந்த ஒரு தருணத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? அவ வீட்டு நாய்க்குட்டி செத்து போச்சாண்டா, அதை அடக்கம் பண்ணணுமா? அதுக்கு நான் இப்போ போகணும். என்ன பொழப்படா இது? ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ ரோஜா பூ மாலை வாங்கின, கருப்பு சட்டை போட்டு கிளம்பு, பின்னாடி நாங்கள் உதிரி பூ வாங்கிட்டு வரோம். அம்மா அவனா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஆ, அதுக்கப்புறம் எக்ஸாம் டைமில் எங்கேயா வெளில போகலாம், ஆஹா, அவுட்டிங் போகிறது, அவுட்டிங் போகிறது, ரைட்டிங் போகிறது எல்லாம் சகஜம் தானே? சகஜம் தான். அது எக்ஸாம் டைமில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. இப்போ நம்ம மாட்டினாலும் பரவாயில்ல. நீங்க சொல்லுங்க டியூட்.